லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத பாரு, இனிமே வாழ போற கொஞ்ச காலத்தையாச்சும் அந்த மனுஷன் கௌரவத்தோட வாழ்ட்டுண்டி. நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு மித்ரா. பிரசவ சமயத்துல நானும் அப்பாவும் வந்து உன்னை எப்படி கூட்டிட்டு வரணுமோ அப்படி முறைப்படி கூட்டிட்டு வரோம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இல்ல, யாரும் நம்மளையும் நம்ம உணர்வுகளையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு அவமானத்தையும் வலியும் நாம பாக்குறது. வினய் என்னையும் என் குழந்தையையும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு. அப்பெல்லாம் எதுவும் கேட்காத இவங்க ஏன் இப்ப மட்டும் வந்து 1008 அட்வைஸ் பண்றாங்கன்னு புரியல. பாப்பா, உன் அம்மா உனக்கான சுயமரியாதையோட தான் வளர்ப்ப. மனுஷங்களையும் அவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்காத இவங்கள மாதிரி நீ எப்பவும் இருந்துராத. உன் மனசுக்கு பிடிச்சத பண்ணு. அம்மா கூட இருப்ப. போதும், எல்லாம் போதும். அம்மா, அப்பா, டாக்டர், வாசுகி அம்மா முகத்துக்காக பார்த்ததெல்லாம் போதும். இனியும் யாருக்காகவும் பொறுத்து போக முடியாது. இனி இந்த வாழ்க்கையை அர்த்தமாவும் மரியாதையாவும் வாழ்றதுக்கான ஒரே வழி இவங்க எல்லார்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதா. இனி எதை பத்தியும் யோசிக்கவே கூடாது. இங்க இருந்தா கண்டிப்பா வினய் கூட சேர்ந்து வாழ சொல்லி டார்ச்சர் தான் செய்ய போறாங்க. பாப்பா எதிர்காலம் நிம்மதியா இருக்கணும்னா நாம இங்க இருக்க கூடாது. நான் இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சாப்பாடு ரெடி, எல்லாரும் வாங்க. ஐயோ, இவருக்கு எந்த வேலையை எப்ப பண்ணணும்னு ஒரு நேரம் காலமே தெரியாது. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சேர ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது தெரியுது. சாப்பிடுற நேரத்துல இத பண்ணுவாங்க. நான் சாப்பிடுறேன். மித்ரா சாப்பிட்டாச்சா? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு சாப்பிட வைக்க முடியுமா? நீங்க வந்து உட்காருங்க, அவ வருவா. என்ன உமா பேசுற நீ? மித்ராவை போய் கூட்டிட்டு வா போ. மித்ரா, மித்ரா, சாப்பிடலாம் வாமா. அப்பா கூப்பிடுறாரு பாரு. மித்ரா, வயித்து புள்ளக்காரி, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல. ஏதாவது சொன்னா மட்டும் மூக்குக்கு மேல கோவம் வந்துரும். மித்ரா, அம்மா கூப்பிட்டு இருக்கல, அப்படி என்ன தானே உள்ள பண்ணிட்டு இருக்க? மித்ரா, கதவை திறந்துதான் இருக்கு. மித்ரா, மித்ரா, எங்க போனா? என்னங்க மித்ரா ரூம்ல காணுமேங்க. எங்க போனா அவ? என்ன உமா சொல்ற? மித்ரா ரூமுக்குள்ள வந்ததை நான் பார்த்தனே. இல்லையேங்க, அவ ரூம்ல இல்லையே. சரி சரி, அழாத. கொல்லப்புறம் பாத்ரூம்ல எங்கேயாவது தான் இருப்பா. வா போய் பார்க்கலாம். போங்க. மித்ரா, மித்ரா, மித்ரா இல்லையேங்க. எங்கங்க? என்னங்க இது? எங்க தேடியுமே அவளை காணோம். மித்ரா எங்கங்க போயிருப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு மாப்ள? மித்ராவை காணோம் மாப்ள.
என்னது காணுமா? ஆமா மாப்ள. இங்கிருந்து போயிட்டால இனி அவன் எங்கே போனான்னு தேடுறங்கிற பேரில் நம்மளை ஓட விடுவான். அங்கிள் நீங்க எல்லா இடத்துலயுமே தேடி பாத்தீங்களா? பார்த்துட்டேன் மாப்ள. ஆனா அவளை காணோம் மாப்ள. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாப்ள. நீங்க 2 பேரும் ஏதாவது சொன்னீங்களா? இல்லப்பா, ஊர்க்காரங்க உன் பொண்ணு வயித்துல புள்ளையோட வாழாம வந்துட்டாளேன்னு அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அந்த கோவத்துல மித்ராவ லேசா திட்டி பேசி இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொன்னேன். ஏய், என்ன உமானி, உண்மையாவே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மனசளவுல காயப்பட்டு நிக்கிற புள்ள கிட்ட எதை பேசணும் எப்படி பேசணும் கூட தெரியாது. அங்கிள் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல. ஆண்டி, இந்த மித்ராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். நானும் மாமா போய் தேடி பார்த்துட்டு வரோம். இது ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ மாம்சே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? மித்ரா டேய் இதை பாரு, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஏதாவது வந்திருப்பா, நம்ம பார்த்து கூட்டிகிட்டு போயிடலாம். நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. மாம்சே, இந்த வீடு தான் அது. வா போய் பார்க்கலாம் வா. வாயா. எங்க மா, எங்க யாரு? என்ன விஷயம்ப்பா? எங்க சங்கீதா இருக்காங்களா? இருங்க கூப்பிடுறேன். கொஞ்சம் கூப்பிடுங்க. சங்கீதா, அம்மா கொஞ்சம் சீக்கிரம் மாமா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. சொல்லுங்கண்ணா. நான் உங்க ஃப்ரெண்டு மித்ராவோட ஹஸ்பண்ட். மித்ரா உங்களை பார்க்கறதுக்கு இங்கே தான் வந்தாங்களா? இல்லைங்களே, வளகாப்புல பார்த்ததோட அவ்வளவுதான். சரி தேங்க்ஸ். சரிங்க. பாய். எங்க எங்க யாரு? நீங்க மித்ரா ஃப்ரெண்டு சுமதி தானே? ஆமா, சொல்லுங்க. என் பேர் வினய், மித்ராவோட ஹஸ்பண்ட். ஓ அப்படியா? வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். மித்ரா மித்ரா இங்கே தான் வந்தாங்களா? இல்லையே, என்னாச்சு? ஏன் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க வரோம். சரிங்க. பாய். மித்ரா, நீ ஏன் இப்படி சாகடிக்கிற? அப்படி இங்கதான் போட மித்ரா. மாப்பிள்ள, புலம்புறதுக்கு நேரம் இல்லடா. மித்ரா எங்கன்னு போய் தரலாம். வா எங்க மாம்சு? வா போய் பார்க்கலாம். மா யாருங்க? மா வரேன். மா, அது வந்து நீங்க மித்ராவோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் அவர் தான். நீங்கள் மித்ராவை பார்த்தீங்களா? மா ப்ளீஸ் சொல்லுங்க. என் வாழ்க்கையே மித்ரா தான்.
அவளை விட்டுட்டேனால ப்ளீஸ் கொஞ்சம் எங்கே போனான்னு சொல்லுங்க. ஐயோ, ப்ளீஸ் சொல்லுங்க. மித்ரா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு போறேன்னு கிளம்புனா. ஹைதராபாடா? ஆமாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா. நான் கூட அவகிட்ட எவ்வளவோ வேணும்னு சொல்லி பார்த்தேன். உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம சொன்னா கேக்குற ஆளா அவ. மித்ரா ஹைதராபாத்துக்கு எதுல போறா? ரமணா டிராவல்ஸ்ல. ரமணா டிராவல்ஸா? கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. 10:15க்கு பஸ். 10:15? 10. இன்னும் 10 நிமிஷம் தாண்டா இருக்கு. சரி நான் வரேன். ஓகேண்ணா. வண்டி எடுக்காம இருக்கீங்க? நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நான் எடுக்கட்டுமா? ஏய் எடுங்கடா வண்டியை. சார் இன்னும் 2 பேர் வரணும் சார். டேய் 2 பேர் வரணும் 3 பேர் வரணும்னு 9 மணிக்கு பஸ்னா 9 மணிக்கு கரெக்டா வர மாட்டாங்களாயா? அப்ப டைமுக்கு வந்த நாங்களாம் கேன போயலாம்யா? சார் ஒரு 2 நிமிஷம் சார். என்னையா 2 நிமிஷம் 3 நிமிஷம்னா? வாங்க ஏறுங்க சீக்கிரம் போங்க உள்ள போங்க. எப்ப வராங்க பாரு. டைம் என்ன ஆச்சு பாரு. அட என்னையா அது? யோ பஸ் எடுக்கிறியா இல்லையா? 8 மணி மாநாட்டுக்கு 10 மணி தான் கொண்டு போய் சேப்பா போலாம். யோ ஆல்ரெடி 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சியா? வண்டி எடுக்கிறீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க? சார் இப்ப எடுத்துறோம் சார். இந்த எடுக்க சொல்லுங்க. சொல்ற கொஞ்சம் கேளு மித்ரா. மித்ரா மித்ரா போகாத மித்ரா. மித்ரா ப்ளீஸ் மித்ரா சொல்ற கொஞ்சம் கேளு மித்ரா. மித்ரா 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 பஸ் நிறுத்த சொல்லு மித்ரா. பஸ் கொஞ்சம் நிறுத்த சொல்லு மித்ரா. மித்ரா மித்ரா சொல்ற கொஞ்சம் கேளு மித்ரா. மித்ரா போகாத மித்ரா. நான் சொல்ற கொஞ்சம் கேளு மித்ரா. மித்ரா ப்ளீஸ் மித்ரா. மித்ரா நான் பண்ண தப்பு தான் மித்ரா. மித்ரா சொல்ற கொஞ்சம் கேளு மித்ரா. மித்ரா ப்ளீஸ் மித்ரா. மித்ரா மித்ரா ப்ளீஸ் மித்ரா பஸ் நிறுத்த சொல்லு மித்ரா. மித்ரா பஸ் நிறுத்த சொல்லு மித்ரா. மித்ரா நான் பண்ண தப்பு தான் மித்ரா. ப்ளீஸ் மித்ரா. மித்ரா ஒரு தடவை மன்னிச்சு மித்ரா. மித்ரா 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 வாங்க தம்பி. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மித்ரா எங்க? மித்ரா 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 மித்ரா
என்ன மாப்ள, மித்ராவை காணோம். மித்ரா எங்க? என்னாச்சு மாப்ள? மித்ராவை பாத்தீங்களா? பாத்தீங்களா? அப்ப மித்ரா எங்க மாப்ள? மித்ரா நம்மளெல்லாம் விட்டுட்டு ஹைதராபாத் போயிட்டா ஆண்டி. நானே எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கேட்கவே இல்லை. போயிட்டா. நான் திட்டிதான் என் மகன் வீட்டை விட்டு போயிட்டான். எல்லாமே என்னாலதான்ப்பா. நான் மட்டும் அவளை எதுவும் சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் இங்க அவ எங்க கூடவே இருந்திருப்பாள்ல. பாவம் வயிற்று புள்ளக்காரியா எங்க போய் என்ன கஷ்டப்பட போறாளோ. மித்ரா நான் மட்டும் அவளை எதுவும் சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் இங்க அவ எங்க கூடவே இருந்திருப்பாள்ல. பாவம் வயிற்று புள்ளக்காரியா எங்க போய் என்ன கஷ்டப்பட போறாளோ. மித்ரா என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள, என்னால தானே எல்லாமே. நானே மித்ராவ அப்படி எல்லாம் இல்லைங்க. நீங்கள் எதுவும் பண்ணலீங்க. எதுக்காக வருத்தப்படுறீங்க? அவளுக்கு நம்ம எல்லாம் விட்டு தனியாக இருக்கணும்னு தோணிருக்கு. மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்கணும். அதனால தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. இருந்துட்டு வரட்டும், விடுங்க. என்ன மாம் சார்? டேய், நீ துரத்துக்கிட்டே இருந்தால் ஓடிட்டே தான் இருப்பா. இங்கேயே இருந்தான்னு வச்சுக்கோ, அவளுக்கு பழைய ஞாபகம் தான் வரும். டேய், இதை பாரு, காலம் ஒரு மருந்துன்னு சும்மாவை சொல்லியிருக்காங்க. காலம் எல்லாத்தையும் மாற்றுண்டா. நீ வேணா பாரு, இப்போ எடுத்துருக்கிற முடிவை அவளை யோசிக்க வச்சா மனசை மாற்றுண்டா. புள்ளத்தாச்சி பொண்ணுங்கெல்லாம் புருஷன் பக்கத்துல இருக்கணும், பிறந்த வீட்டுல இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் இந்த நேரத்துல தேவையும் கூட. ஆனா என் மகளுக்கு அந்த கொடுப்பனை இல்லாம போச்சே மாப்பிள்ள. வணக்கம். என்ன மாப்ள, எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சு? இனிமே நான் இங்க இருந்து என்ன ஆண்டி பண்ண போறேன்? இங்க இருக்க எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு. மித்ராவை கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை ஆண்டி. மாப்பிள்ள, மித்ராவுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. ஐயோ, என்ன அங்கிள் நீங்க? தப்பு எல்லாமே ஏன் மேல தானே. மித்ரா கோவப்பட்டதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஒருவேளை என்னை விட்டு அவ கொஞ்ச நாள் தூரமா இருந்தாலாவது கோவம் குறையுமோ என்னமோ. விடுங்க, பாத்துக்கலாம். பாருங்க, இதுதான் மாப்பிள்ளையோட மனசு. மித்ரா உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கலையே மாப்பிள்ள. ஒரு நாள் புரிஞ்சுப்பா ஆண்டி. என்னை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. காலமும் காதலும் எல்லாத்தையும் மாத்தும். சரி, ஓகே ஆண்டி. அங்கிள், நான் இப்ப கிளம்புறேன். அண்மை சரிங்க செய்தி. மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. நேற்று இரவு 52 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தஞ்சாவூரிலிருந்து ஹைதராபாத்திற்கு கிளம்பிய ஆம்னி பேருந்து வழியில் லாரி மோதியதால் டீசல் டேங்க் வெடித்து கோர விபத்து. பேருந்தில் பயணித்த அனைவருமே சம்பவ இடத்திலேயே பலி.
இந்த பஸ் நம்ம மித்ரா போன பஸ்ஸா இருக்குமோ?